சரியான புள்ளிவிவரத்தில் சொல்றான். நீங்க அதுல வந்து கலவரம் சொல்றீங்க. நாங்கள் இருக்கின்றோம். ஏங்க வழக்கறிஞர் மிக தெளிவான புள்ளிவிவரத்தை அடுக்கடுக்கா சொன்னார். திருப்பரங்குன்றம் பத்தி ஒரே ஒரு புள்ளிவிவரம் சொன்னீங்களா நீங்க? இந்த வருஷம் நீதிமன்றத்துல இப்படி தீர்ப்பு வந்திருக்கு. நான் என்ன கேக்குறேன், ஒரு வார்த்தை சொல்லுங்க. இந்து முன்னணி போராடியதை தவிர இந்து மக்கள் படிச்சு போராடியதை தவிர எதுவுமே நடக்காது. முருகன் கோயிலுக்குள்ளார கொண்டு போய் வச்சு பிரியாணி சாப்பிட்டா என்ன? அது என்ன சாப்பிட்டா இல்லாத ஒரு பொய்யை எதுக்கு சொல்றீங்க? ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க சட்டமன்ற உறுப்பினருக்கு நான் ஒரே ஒண்ணு கேள்வி கேட்கிறேன். நீங்க வந்து அப்படித்தான் நாங்க சாப்பிடுவோம் அப்படின்னு பொதுமக்களுக்கு சொல்லுங்க. நாங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி, நாங்கள் இதை ஆதரிக்கின்றோம். முருகனை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. தைரியமா சொல்லுங்க. அவர் என்ன சொல்றது? நான் இப்ப ஓபனா சொல்றேன், நீங்க தைரியமா சொல்லுங்க. பொதுமக்களே சொல்லுவாங்க அவர் போய் சாப்பிடுவாருன்னு. யார் அதை கேட்க? பொதுமக்கள் சொல்லுவாங்க சார், கறி சாப்பிட வாய்ப்பு இருக்கு. அவர்கிட்ட தர்காவுல போய் சாப்பிடுவாங்க, பள்ளிவாசல்ல சாப்பிடுவாங்க. எங்க சாப்பிடணும்னு இருக்குதுங்க. நீங்க என்ன வேணாலும் சாப்பிடு. நான் தான் சொல்லிட்டேன். நீங்க கூட சைவமா தர்காவுல பள்ளிவாசல்ல சாப்பிடுறாங்க, கோயில்ல யாரும் சாப்பிட்டா போய் சொல்லாதீங்க. என்ன பண்ணணும் போய் சொல்லாதீங்க. கோயில்ல யார் சாப்பிட்டா நீங்க பிரச்சனை செய்ய வேண்டும் அப்படின்னு எது? சிக்கந்தர் மலைன்னு யாரு நீங்களே பேர் வச்சுக்கிட்டீங்களா? ஸ்கந்தர் மலைன்னு யார் பேர் வச்சிருக்கீங்களா? ஜட்ஜ் சொல்லிருக்காங்க. பேர் வச்சதாரு ஜட்ஜ் சொல்லிருக்காங்க. முருகன் வைப்போங்க, கார்த்திகேயன் வைப்போம், எந்த பேரு வேணாலும் வைப்போம். உங்களுக்கு இந்த சாமி நீங்க சொல்லாத. நீங்க இதுக்கு அத்தாரிட்டியா? யாருக்கு அத்தாரிட்டி? என்ன வேடிக்கை பார்த்து தமிழ்நாட்டு மலை நீங்க யாரு? வேடிக்கை பார்த்து நீங்க யாரு? தமிழ் மக்களோட பாதி பேருக்கு வீட்டுல யாரு?